பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You're most welcome to the Covenant of the Day. And today is 27th March 2025 Thursday. Hallelujah. சரி, தொடர்ந்து நாம் வார்த்தையை பார்ப்போம். பவுல் ஆவியானவர் மூலம் சொல்லுகிற காரியம் அது 2 கொரிந்தியர் 7:10. 2 Corinthians chapter 7 verse 10. For godly sorrow produce repentance leading to salvation, not to be regarded, but the sorrow of the world produce death. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கேதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இங்கு 2 விதமான துக்கத்தை பற்றியும் 2 விதமான மரணத்தை பற்றியும் பவுல் இங்கே ஆவியானவர் மூலம் சொல்லுகிறார். இயற்கையாகவே மனிதனுக்கு 2 மரணம் உண்டு, 2 விதமான மரணம். அதே போல் 2 விதமான துக்கம். ஆமாம் தானே? 2 types of death and 2 types of sorrow. இங்கே ஆவியானவர் பவுல் மூலம் சொல்லுகிற தேவனுக்கேற்ற துக்கம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக, ஆண்டவர் காரியங்களுக்காக நீங்கள் துக்கப்படும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, அது ரட்சிப்புக்காக உங்களை அழைத்து செல்லுகிறது. When you have sorrow and it comes repentance, it leads you for the salvation. அந்த துக்கம், மனம் திரும்புதல் உங்களை ரட்சிப்புக்கு கொண்டு போகிறது. ஆனால் லௌகீகமான துன்பம், துக்கம் அல்லது தாக்கம் என்பது இந்த உலக பிரகாரமான காரியம், இந்த உலக பிரகாரமான ஆசை, இந்த உலக பிரகாரமான இச்சை, the temptation of this world and material things, the lux of this world. ஆமாதானங்க, இந்த உலகத்தான காரியங்கள் லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது, அது நமக்கு நரகத்தை கொண்டு வரும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை விசுவாசிப்பதனாலே ஆண்டவர் சொல்றார், உனக்கு ரட்சிப்பை கொடுத்து பரலோகத்தை உனக்கு தருகிறேன். மனம் திரும்பாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்ன நடக்கும்? துன்பம், துக்கம் நடக்கும். கடைசியாக என்னது? அவங்களுக்கு நரகம். இது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு வாக்கு தத்துவம். உண்மையான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலே உன்னுடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையை நீ சோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது? நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனா? இன்னும் நான் இந்த உலக காரியங்களிலே, இச்சைகளிலே, ஆசைகளிலே சிக்குண்டு இன்னும் வேதனையிலே அல்லது பலவிதமான துக்கத்திலே, தேவைகள் மத்தியிலே ஒரு கசப்போடு, தேவையோடு ஐயோன்னு ஏங்கி தவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஏங்கி தவித்து கொண்டு வாழ்றாங்க. ஏன்னா இந்த உலகத்தின் காரியங்கள் அருமையானவர்கள், அதனால அவங்க நிறைவான சந்தோஷத்தை பெற முடியாமல் போய்விடுகிறது. They can't receive the fullness of happiness and the rejoicing in the Lord. அதனால தான் பவுல் சொல்றார், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு தேவனுடைய வார்த்தைகள் அவர் மேல வருகிற அந்த விசுவாசம், காரியங்கள், அது மனம் திரும்புவதற்காக நம்மளை கொண்டு போய் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது. ஒரு நாள் ஆண்டவரை நினைத்து யோசித்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை. அருமையான சகோதரனே, சகோதரியை ஒப்புக்கொடு. உண்மையிலே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி, ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு நிறைவானதை தருவார். ஒரு நம்பிக்கையிலே ஆண்டவருக்கு பிரியமாய் ஓடு, அவர் உன்னை கரம்பிடித்து நடத்துவார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நித்திய மரணத்துக்குள் அகப்படாதபடி எங்களுக்கு நித்திய வாழ்வுக்குள்ளே எங்களை உடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நிறைவான உண்மையான மனம் திரும்புதலை தந்து எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் தங்கட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் உம்முடைய கிருபையை காணவும், உம்முடைய வல்லமையை சுதந்திரிக்கவும் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியே, டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், உன்னுடைய மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரை மகிழ்ப்படுத்துகிற மனம் திரும்புதலா? Take care. God bless.